நண்பர்களே, இன்ஃபினைட் கேசலுக்கு ஃபைனலி கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்துருச்சு. நான் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்து இந்த படத்துக்கு போக போகிறேன். எங்கள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கா, பாதியிலே கட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இன்ஃபினைட் கேசல் தான் முக்கியம். நண்பர்களே, கிளம்பியாச்சு. ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து புக் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேப்பில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, எங்களோட காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ நான் வந்து படத்துக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்ஃபினைட் கேசல் தான் முக்கியம் ஈவெண்ட்டோட. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஈவெண்ட்டு, பரவாயில்ல. ராத்திரியே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சீசன் 4 ஃபுல்லாக வந்து ரீவாட்ச் பண்ணேன். ஏன்னா கதை வந்து புரியணும் இல்லையா, கண்டினியூஷன் புரியணும். மாங்காவே படித்து முடிச்சிட்டேன் நண்பர்களே. மாங்கா படிச்சுட்டுனா போகிறேன்னா இப்போ பார்த்துக்கோங்க. ரீசன் என்னன்னா, அந்த ஹைப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் வந்து லோவாக இருக்குமான்னு தெரியல, ஏன்னா நான் கேபில் இருக்கேன், மைக் இல்லை. பார்த்தீங்கள, டோமான் அவுட்ஃபிட்டு, அப்படியே டோமான் ஜாக்கெட் போட்டு பக்காவாக வந்திருக்கேன். சரி, படம் வந்து எப்படி இருக்குன்றத தேட்டருக்கு போய் பார்த்து சொல்கிறேன். அதுக்குள்ளே நான் தேட்டர்லேயும் கண்டிப்பாக எடுப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி போனீங்கன்றது சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டேவாக தான் போகிறேன், பட் இது ஃபஸ்ட் ஷோ கிடையாது. சாயந்தரம் 4:30 மணி, காலையில் 5 மணிக்கே வந்து பெங்களூரில் வந்து ஃபஸ்ட் ஷோ இருக்குது. ஸோ அதனால் அதுக்கெலாம் போக முடியாது. இன்றைக்கி எனக்கு காலேஜ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டீமன் ஸ்லேயருக்கான ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கர மோசமாக இருக்குது. லைக் லிட்டரலாக பெங்களூரில் நான் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள், அன்றைக்கே வந்து அப்பயே புக் பண்ணேன். லைக் வித்தின் ½ அன் ஹவரில் புக் பண்ணேன். ஃபுல் தேட்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்து ஃபுல் ஆகிட்டு தேட்டர் நிறைய ஷோஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு மார்னிங் ஷோ வந்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆனிமே மூவிக்குமே வந்து மார்னிங் ஷோ வச்சதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனிமே மூவியுமே இதுதான், அதாவது தேட்டரில் போய் பார்க்குறது. ஸோ இதுக்கு மேலே எது வந்தாலும் நம்ம வந்து போவோம். ஸோ ஓகே. கைஸ், படம் வந்து மஜாவாக இருக்குது. அந்த ஒரு மீம் வரும்ல, அதுதான் வந்து எனக்கு போடணும்னு தோணுச்சு. பட் நான் முடிஞ்சால் வந்து அந்த மீம் வந்து போடுறேன். ஸோ ஆக்சுவலாக படம் வந்து மஜாவாக இருக்குது. நான் வந்து ஹாஸ்டலில் போயிட்டு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஏன்னா இங்கே எல்லோரும் வந்து என்னை ஏதோ டிஃப்ரெண்ட்டான க்ரியேச்சர் மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதாவது வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நான் வந்து ஹாஸ்டல் போயிட்டு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நான் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி என்னை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது யாரா இவன் கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மூவியோட ஹைப்பை பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அனிமே மூவி, லிட்டரலாக ஒரு ரீஜனல் மூவி கூட கிடையாது. ஒரு அனிமே மூவிக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெக்கக்னேஷன் கிடைச்சது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ஈவன் லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லைக் என்ன விஷயம்னா, நிறைய தியேட்டர்ஸ் வந்து ஃபுல் ஆகிட்டு காலைல 5 மணி ஷோலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லிட்ரலாக ஒரு ஒரு லைக் ரீஜனல் படம் கிடையாது அது. ஒரு அனிமே படத்துக்கு 5 மணி ஷோ, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு போகிறானுங்க அதை பார்க்கறதுக்கு. என்ன என்ன சொல்கிறது, பொம்மை படம்ன்ட்டு பொம்மை படத்தை பார்க்கறதுக்கு 5 மணிக்கு போகிறானுங்க. அப்போ அதோட ஹைப் எந்த லெவலில் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தமிழ்நாடுலையுமே பயங்கரமான ஹைப் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் ரொம்ப மோசம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரீசன் என்னென்னா, நம்ம வந்து நம்மளை வந்து பைத்தியக்காரனாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அனிமே பார்க்குறோம் அப்படின்றது அந்த அந்த ஒரு விஷயத்தையே அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. அங்கே போனால் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அங்கே போனோடனே எல்லாருக்கிட்டையும் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து படத்தை வந்து பார்த்தேன். எல்லாருமே லைக் லிட்டராக என் கூட உட்காந்து இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-35 இயர்ஸ் ஓல்டு. அவங்கெல்லாம் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நோ ஏஜ் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் மெயின். லைக் அனிமே சம்திங் எல்ஸ் கைஸ். லிட்டரலாக சொல்கிறேன், இந்த மூவி வந்து பயங்கர மாசாக இருக்குது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தேன் 6.61 தான் ரேட்டிங் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் வந்து டோன்ட் கேர், கண்டுக்காதீங்க. லிட்டரலாக தரமான ஒரு மூவி. இது எல்லாருமே வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து 4 சீசன் இன்னும் பார்க்கல அப்படின்னா டக்குன்னு பாருங்க. நான் ஒரு நைட்டில் உட்காந்து 4வது சீசன் பார்த்து முடித்தேன், ரீவாட்ச் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஹைப் வந்து பயங்கர மாசு. என்ன விஷயம்னா, லிட்டரலாக ரீஜனல் ஹீரோஸ்க்கு வந்து பேனர் வைப்பாங்க பார்த்தீங்களா, கட் அவுட்டு, அதே மாதிரி ஜெனிட்ஸுக்கு தாஞ்சிரோக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தலைவனுங்க வந்து பேர் வாங்கியிருக்கானுங்க. நம்ம தமிழ்நாடு, லைக் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு.
ஸோ ஹைப்க்கான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நான் மூவி பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ மூவிய வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பக்கா லைக் லிட்டரலா அனிமேஷன் ஸ்டுடியோ மாப்பா எப்பயும் போல செதற விட்டாய்ங்க. எந்த ஒரு குறையுமே இல்ல. லிட்டரலா ஒரு சில இடத்துலலாம் வந்து இது அனிமே மூவியா இல்ல ரியலிஸ்டிக்கா பயங்கர ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. லைக் லிட்டரலா ஓவராலா பயங்கரமான ஒரு மூவி தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஸ்கிப் பண்றதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் மூவி பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்பாய்லர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கண்டினியூ பண்ணுங்க. இந்த மூவில நம்மளுக்கு நம்மளோட டோமா வர்சஸ் ஷினோபு அந்த ஃபைட் வந்து வரும். அண்ட் தென் நம்மளோட டோமியோக்கோ டான்ஜிரோ வர்சஸ் அக்காசா இந்த ஃபைட் வந்து வரும். அதுவும் இல்லாமல் நிறைய பேக் ஸ்டோரிஸ் அக்காசாவோட பேக் ஸ்டோரியிலேருந்து ஷினோமோட பேக் ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்டோரியை பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா மாத்தினது இந்த பேக் ஸ்டோரிஸ் தான். மூவியோட ஒரு சேடஸ்ட் பாட்டை பத்தி நான் வந்து இப்போ வந்து பேச போறேன். ஸோ அதுதான் வந்து டோமா வர்சஸ் ஷினோபு த அப்பர் டூ வர்சஸ் அவர் பாய்சன் இன்செக்ட் ஹாஷிரா. ஸோ லேடி கோச்சோ ஷினோபுவோட பயங்கர தீவிர ரசிக கண்ணி நான். ஸோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் இல்லை பயங்கர கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் எதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கல. ஏன்னா மாங்கா படிச்சுட்டு எனக்கு வந்து தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. சரி மூவியில் பார்க்கணும் அந்த வள்ளி உள்ளே தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து போனேன். ஸோ செம்ம தரமாக வச்சு செஞ்சானுங்க. லிட்டரலாக வந்து ஸ்பாய்லர் ஸ்கிப் பண்ணனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஷினோபு கோச்சோ வந்து இறந்துருவாங்க டோமா கையால். டோமா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துலயே நம்மளோட ஷினோபுவை காலி பண்ணுறான். ஸோ அதுக்கு அடுத்து தான் மெயினான மேட்டர். என்ன மேட்டர்னா ஜெனிட்ஸு. லிட்டரலா வார்த்தையே இல்லை ஜெனிட்ஸு பற்றி சொல்கிறதுக்கு. ஜெனிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கைகாக்குவை போட்டு பொலன்னு பொழப்பான். எவ்வளோ நாள் வன்மன்னு தெரியல. லைக் அப்பர் சிக்ஸ்லையா கைகாக்கு. ஸோ கைகாக்குவோட வாய்ஸ் ஆக்டர் வந்து தரமாக இருந்துச்சு. லைக் அந்த சீன் வரும்ல ஹிஷாஷி புரிதானா அந்த சீன் லைக் லாங் டைம் நோ சி அந்த சீனில் வந்து தரமாக இருந்துச்சு. எல்லாரும் லைக் நிறைய பேரோட மேர்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சீன் தான் அதில் வந்து இருந்துச்சு. ஜெனிட்ஸு வந்து தலைவன் ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரீனில் வந்தாலும் தர்றோம். அந்த தலைவன் 5 நிமிஷம் வந்தாலே பயங்கரமா பார்ப்போம். இதுல தரமா வந்து காமிச்சிருப்பானுங்க ஜெனிட்ஸோட ஃபைட்ஸ்மே. ஸோ அதுவும் இல்லாம ஜெனிட்ஸோட ஒரு சின்ன பேக் ஸ்டோரி கிராம்ஸ் வச்சு காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஷினோபு முடிஞ்சிருச்சா, அடுத்துதான் அக்காசா வர்சஸ் நம்மளோட டான்ஜிரோ அண்ட் டோமியோக்கோ. லைக் ஈக்குவல் டு வாட்டர் ஹாஷிரா ஒருத்தர். தரமான ஃபைட் கைஸ். சீரியஸா சொல்றேன் ஒரு ஃபீஸ்ட் லைக் விஷுவல் ஃபீஸ்ட்டா இருந்துச்சு. செம்ம பயங்கரமா வந்து ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாம அக்காசாவோட ஃபேன் இருந்தீங்கன்னா, அதாவது என்னோட ஃபேவரட் டீமன் வந்து எப்பயுமே அக்காசா தான். ஸோ அக்காசாக்காக தான் நான் வந்து போனேன். அக்காசா வந்து அங்க அருமையா வேலைய பார்த்து விட்டான். நான் யாருக்காகலாம் போறேனோ அவனுங்கலாம் போட்டு தள்ளிருவானுங்க போல. இதுதான் அவனுங்களுக்கு வேலையாவே வச்சிருக்கானுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபைட் செம்ம தரமா வந்து 2 பேரும் வந்து மீசோ ஃபார்ம் லைக் அந்த மீசோவோட டெக்னிக்ஸ் பிரீத்திங் வாட்டர் பிரீத்திங் நான் ஜாப்பனீஸ்ல சொல்லிட்டேன். வாட்டர் பிரீத்திங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்றானுங்க. தரமா வந்து இருந்துச்சு ஃபைட் எல்லா சீனுமே எங்கேயுமே லேக் கிடையாது. மூவியோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் 35 மினிட்ஸ். பட் போனது எதுவுமே வந்து தெரியல. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் செம்ம படம். முக்கியமா வந்து இவங்களுக்குள்ள நடந்த இந்த ஃபைட் இருக்கு இல்லையா, இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அக்காசாவோட பேக் ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஸ்டோரியா அதை வந்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க. நான் ஸ்டோரி கூட வந்து போட்டிருந்தேன். இன்ஸ்டால என்ன வந்து யாரும் ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஐடி கமெண்ட்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். ஸோ செம்ம பேக் ஸ்டோரி வந்து வச்சு லைக் லிட்டரலா படம் பார்த்துட்டு அக்காசாவை எத்தனை பேர் வெறுத்தீங்களோ எனக்கு வந்து தெரியல. ஏன்னா முகேன் ட்ரெயின் ஆர்க்ல வெறுக்க வச்சுட்டாங்க நம்மள. நான் வெறுக்கல அப்பயும். ரென்கோக்கு வந்து அக்காசா கொண்டுருவான் இல்லையா அனிலேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயே வந்து பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் இந்த இடத்துல கதையே வந்து வேற. அக்காசாவோட பேக் ஸ்டோரி காமிச்சு நிறைய பேர் அழுதாங்க. அதையுமே நான் வந்து கண்ணு முன்னாடி பார்த்தேன். அகைன் நான் வந்து மாங்கா படிச்சுட்டேன். என்னை வந்து கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் வந்து கையில் வச்சிருந்தேன். ஸோ அதனால வந்து அக்காசா வந்து பயங்கர சூப்பரா வந்து காமிச்சாங்க. எல்லாருக்குமே கடைசியா அழுதுட்டு போற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. இவ்வளவுதான் வந்து இதுல வந்து நடந்துச்சு. இந்த மூவில கவரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடி கோச்சோ வந்து இறந்துருவாங்க. கனாவுக்கும் டோமாவுக்கும் ஃபைட் வந்து போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்மளோட யாரு டோமியோக்கோவும் டான்ஜிரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அப்பர் 3 வந்து கொன்றுவாங்க. 2 பேரும் மயக்கம் போட்டே விழுந்துருவானுங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஜெனிட்ஸு வந்து அப்பர் 6 ஆன கைகாக்கோ வந்து போட்டு தள்ளிருவான். இன்னொரு பக்கம் இனோசுகே எங்கேயோ ஓடிட்டு இருப்பான் எப்பயும் போல. ஸோ இதோட இந்த இன்ஃபைனைட் காசலோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து முடியுது. அடுத்த மூவி 2027. 26 கூட இல்ல 27. இன்னும் 2 வருஷங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த மூவி 2029. நான் காலேஜ் முடிச்சு
1 வருஷமே ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த மூவியே வருது. இது இன்ஃபைனைட் காஸ்ட்ல இல்லாம இன்ஃபைனைட் வெயிட்டிங்கா வந்து மாத்திட்டாய்ங்க. பட் பரவால்ல. வெயிட் பண்றது நம்மளுக்கு புதுசு இல்ல. நம்ம வந்து ஒன் பீஸ் ஃபேனு. ஓகே. நான் இவ்வளோ தான் வந்து இதில ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அடுத்து வந்து செயின்ஸா மேனோட ரேஸ் ஆர்க் வந்து வருது. அந்த மூவிக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து விளாக் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். நான் டீமன் ஸ்லேயருக்கு போனேன்னா கண்டிப்பா விளாக் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதே மாரி நான் வந்து எடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஸோ பாய் கைஸ்.